ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் போர் பாயிண்ட் பார்க்குறதுக்காகங்க திருநெல்வேலியிலேருந்து ஜியாலஜிஸ்ட் ஒருத்தர் வந்திருந்தாருங்க. நிறைய இன்ஸ்டாகிராம் அதுலலாம் பார்த்து நல்லா செக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி தான் அவங்கள வர சொல்லியிருந்தோம். ஒரு பாயிண்ட் பார்க்குறக்கு 2500ங்க. இந்த மாதிரி அண்டர் கிரவுண்ட் ஸ்கேனர் வச்சு செக் பண்ணி நமக்கு எந்தெந்த பாயிண்டில் தண்ணி இருக்குங்கிறத டாக்குமெண்ட் மாதிரி ஒரு ரிப்போர்ட்டாகவே கொடுத்துருவாங்கங்க. சம்பாத்தியமானதும் திரும்ப செலவு பண்ண முடியும், பசி எடுத்தால் தான் சாப்பிட முடியும். அதே மாதிரி தான் இவங்க பாறை அமைப்பு வடகிழக்கு தென்மேற்கு, அதாவது நீரோட்டங்கிறது வடகிழக்கு தென்மேற்கு. சரி, அதனால் அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் டைரக்ஷன்லேருந்து நம்ம ஸ்கேன் பண்ணால் வெவ்வேறு விதமான நீரோட்டக்கூடியை நம்ம கண்டுபிடிக்கும். சரி, இது தனித்தரையாக இருக்குது. சரி, அந்த போரை நான் அவாய்ட் பண்ணிட்டேன். சரி சரி, பைப் லைன் இங்கே தான் கிடக்கு, அப்படி தானே. இதுக்கு இயற்கையான தண்ணி எது, செயற்கையான தண்ணி எதுன்னு தெரியாது. சரி, மேலே அதாவது பைப் லைனில் கிடக்கக்கூடிய செயற்கையான தண்ணி ஆழத்தில் இருக்க மாதிரி அது தவறாக அது இது பண்ணிக்கிடும். நம்ம தவறான ரிப்போர்ட் கொடுக்கும். அதனால் எனக்கு செயற்கையான வாட்டர் பாடி இங்கே ஏதாவது போர்வெல் போட்டு மூடி இருந்தீங்கன்னா, கிணறு வந்து மூடி இருந்தீங்கன்னா, நீள்வட்டாங்குழி இருந்து மூடி இருந்தாலும் சொல்லியிருக்கேன். எதுவுமே கிடையாது. ஓகே, ரிப்போர்ட் யார் பேரில் வேணும், ஒரு அதிகமாக இருக்குது. நம்ம தோட்டத்தில் ஃபுல்லாக எல்லா ஏரியாவையும் கவர் பண்ணுற மாதிரி நம்ம பாயிண்ட் பார்க்கலாம். ஏதாவது ஒரு இடத்துல நல்ல நீரோட்டம் கிடச்சிருச்சுன்னா ஒரு பாயிண்ட் போதும் நமக்கு தோட்டத்துக்கு அப்படின்னு தாங்க ஃபுல்லாக பார்க்க ஆரம்பித்தோம். நம்ம ஒவ்வொரு 100 மீட்டருக்கும், அதாவது 300 அடிக்கு ஒன்ஸ் அவங்க நீரோட்டம் செக் பண்ணாங்க. மொத்தமாக 12 பாயிண்ட் பார்த்தோங்க. அதில் 5 இடத்துல நீரோட்டம் இருக்குது. அதில் 3 பெஸ்ட்டாகவும் இருக்குங்க. நம்ம ஒவ்வொரு ஸ்டேஜ் வைஸாக நம்ம ஃப்யூச்சரில் போட்டுக்கிறதுனாலும் இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு ஃப்யூச்சரில் அடுத்தடுத்து போர் போட்டுக்கிறதுனாலும் போட்டுக்கலாங்க. இனிமேல் பாயிண்ட் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.